ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்பவும் கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் எமியை தான் காமிக்கிறாங்க. எமி அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சில் காற்று அவன் மேலே அடிக்க அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறா. அப்போ கரெக்டாக அந்த ரூமில் ஸ்டே பண்ண வந்த ஜான் சொல்லிட்டு ஒரு பர்சன் அவளை வந்து தாங்கி பிடிக்கிறான். ஆக்சுவலி இந்த ஜான் ரொம்ப பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் சரியான ப்ளே பையன் கூட. ஹீரோனை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடும். அப்படியே ஹீரோனி கிட்ட பேச்சு கொடுத்து அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஹலோ மிஸ்டர், ஃப்ளர்ட் பண்ணது போதும், கொஞ்சம் இறக்கி விடுறீங்களான்னு ரொம்ப ரூடாக தான் கேட்குறா. அவனும் இறக்கி விட்டுறான். ஆனால் ஹீரோயின் போட்டிருந்தா அவள் ஷூஸ் எடுத்து கடனுக்கு அடியில் தள்ளி விட்டு மறைச்சு வச்சிடறான். இங்கே தானே கழட்டி வச்சோம், எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவள் ஷூவை தான் தேடிட்டு இருக்கா. என்னாச்சு, எது லாஸ் பண்ணிட்டேன்னு கேட்குறான். ஆமாம், என்னுடைய ஷூஸ் இங்கே தான் கழட்டி வச்சேன், காணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அச்சச்சோ, பேர் ஃபுட்டோட நீ வேற வேலை பார்க்க முடியாது, ஒன்று வேணா பண்ணுறியா, பேசாமல் என் கூட இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கையேன்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு கப் காஃபி கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். என்ன விளையாடுறீங்களா, எனக்குலாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லும் போது இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோப்படுற, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, ஜஸ்ட் 1 கப் காஃபி தானே குடின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலி அவளுக்குமே கோல்ட்னஸ் அதிகமாக இருக்குங்கிறதால அதை வாங்கி குடிக்கிறா. இங்கே பாருங்க, நீங்கள் கொடுத்ததெல்லாம் நான் ஒன்றும் வாங்கி குடிக்கல, ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது, அதனால தான் குடிக்கிறேன்னு சொல்கிறா. சரி, காஃபி குடிச்சிட்டா அப்படியே என் கூட சேர்ந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு போன்னு சொல்லி அந்த ரூமுக்கும் வெளியில் போய் நின்று இன்னொரு செட்டை கட்லரி எடுத்துருவாங்கன்னு சொல்லி சத்தம் போடுறான். என்ன இவன் இப்போதான் பார்த்தோம் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவருடைய ஆட்டிடியூட்லாம் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஒரு மாதிரி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே கட்லரி செட்டோட வரது யாருன்னு பார்த்தா அந்த ஹோட்டலோடைய மேனேஜர் தான். எமி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் காலில் ஷூ வர போடாமல் இருக்கிறத பார்க்குறாரு. உடனே ஹீரோயினும் மேனேஜர் வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. அப்போன்னு பார்த்து இந்த ப்ளே பாயும் ஹீரோயினே ஸ்டாப் பண்ணி எமியோடைய ஷூவை நீ விட்டுட்டு போகிற பாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறான். மேனேஜரும் அவளை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அங்கேருந்து வெளியில் போக ஆக்சுவலி ஹீரோயினுக்கும் புரியுது இவன் தான் தன்னுடைய ஷூ எடுத்து மறைச்சு வச்சிருந்தாங்கிறது. இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அவன் ஷூவை போட்டுட்டு அங்கேருந்து வெளியில் போகிறா. அப்படி போகும்போது கூட அவன் ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் வெளியில் போகிறா. பார்த்தா அவள் ஆப்போசிட்டில் பேய் மாதிரி அவளுடைய மேனேஜர் தான் வந்து நிற்கிறாரு. எமி என்ன இதெல்லாம், க்ளீன் பண்ண போனா ரூமை க்ளீன் பண்ணிட்டு வரணும், அதை விட்டுட்டு எதுக்கு அவன் கூட சேர்ந்து காஃபிலாம் குடிச்சேன்னு கேட்க ஏன் நான் குடிக்கக்கூடாது, நான் ஒரு மேடுங்கிறதாலையா, இந்த மாதிரியான ஸ்டூபிட் ரூல்ஸ் எல்லாம் யார் போட்டதுன்னு ரொம்ப துடுக்குத்தனமாக பேச உடனே மேனேஜரும் வாய மூடு, இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோ, அவனை பற்றி உனக்கு தெரியாது, ஸோ அவனை விட்டு கொஞ்சம் விலகி ஏறுன்னு சொல்ல நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுக்கு என்னுடைய விஷயத்தில் தலையிறீங்கன்னு கேட்குறா. உடனே என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை ரெஸ்ட் ரூம் பக்கமாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை காட்டி இந்த பொண்ணு 1 இயருக்கு முன்னாடி இதே ஹோட்டலில் தான் ரிசப்ஷன் டெஸ்கில் இருந்தா, ஆனால் இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் யாரால தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மீட் பண்ணிட்டு வந்தியா அந்த பர்சனால தான். அவன் கூட பெட்ல இருக்கும்போது மாட்டி இப்போ பனிஷ்மெண்ட்டாக டாய்லெட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை நீயுமே அவன் கூட பெட்டு வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டினா உனக்குமே இதே கரிதான் சொல்லி வாய முறதுக்குள்ளேயே ஹீரோயின் மேனேஜரும் கூட பார்க்காம அவன் கண்ணத்திலே போலியோன்னு ஒன்று வைக்கிறா. என்னை பற்றி உங்களால் எப்படிலாம் நினைக்க முடிஞ்சுது, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசினதே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நானும் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பயங்கர கோவத்தோடு திட்டிட்டு அங்கேருந்து வெளியில் வரா. அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற பொண்ணு முன்னாடி வர ஹீரோயின் அடிச்சிட்டா. மேனேஜருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. என்ன பார்க்குற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் இந்த மேனேஜருக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ பாரு என்னையே பிடிச்சி டார்கெட் பண்ணிட்டு இருக்கான், என்னையே திட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பற்றி புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அப்போ இந்த ப்ளே பாய் இருக்கான் இல்லையா, டக்குன்னு ஹீரோயின் கிட்டே வந்து அவளை அப்படியே தூக்கி சுற்றிட்டு இருக்கான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் என் கூட சாப்பிடல, அட்லீஸ்ட் லஞ்சுக்காவது என் கூட வையன் 2 பேரும் சாப்பிட போகலாமான்னு சொல்லி கூப்பிட்றான். முதல்ல என்னை இறக்கி விடுங்க சார்னு சொல்ல அவனுமே இறக்கி விடுறான். இவன் கணத்தனையும் பொல்லுன்னு ஒன்று வச்சு இங்கே எனக்கு கிளீனிங் ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு எஸ்கார்டு இல்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்லி அவனை வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே மேனேஜரும் உள்ளேருந்து வெளியே வரான் கணத்தை தைச்சிக்கிட்டே. இங்கே இவனும் கணத்தை தடவிக்கிட்டே இருக்கானா, ஸோ நமக்கு விழுந்த மாதிரி அவனுக்கும் விழுந்திருக்க போலன்னு சொல்லிட்டு மேனேஜருக்கா உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மற்ற மேட்ஸ் கூட அவங்க ரூமில் இருக்கும்போது ஒரு பொக்கே மட்டும் வெளியில் தெரியுது. அது அந்த ப்ளே பாய் தான். யாராவது லேடிஸ் உள்ளே இருக்கீங்களா, யாராக இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உள்ளே வரேன்னு சொல்லிக்கிட்டே தான் உள்ளே வரா. அப்போ ஹீரோயினும் நீயா முதல்ல இங்கேருந்து வெளியில் போன்னு சொல்ல அங்கேருந்த மற்ற மேட்ஸ் எல்லாம் இவன் என்ன லேடிஸ் ரூமுக்குள்ள அவன் பாட்டுக்கு வரேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஐஸ் வைக்கிற மாதிரி வந்த உடனே என்னன்னே தெரியல, நானும் எத்தனையோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் மட்டும் இவ்வளோ அழகாக இருக்கீங்களேன்னு சொல்ல அதை கேட்டு எல்லா பொண்ணுங்களும் வைக்கப்பட்டு இருக்காளுங்க. இவனோ கையில் ஃப்ளாரோட ஹீரோயின் கிட்ட வந்து இன்னைக்கு நான் உன்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண போகிறேன், வாயை 2 பேரும் காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கை கோத்து ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு சூப்பரான லஞ்ச் கூட சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட
பயங்கர ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசின பேச்சிலே ஹீரோயினை கொஞ்சம் விழுந்த மாதிரி தான் இருக்குது. இவனும் அந்த ஃப்ளாரை ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு அப்படியே அவள் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு எனக்கு நீ வருவங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அவன் அங்கேருந்து வெளியில் போனதுமே அவன் கூட வேலை பார்க்குற மற்ற மேட்ஸ் எல்லாம் அடடா என் ஃப்ரெண்டு உனக்கு சாட் பேக் தான் அனுப்பிச்சிருக்கு, அவள் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, உன் மேலே அவன் லவ்வில் விழுந்துட்டான்னு சொல்லி எமிக்கே சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே அவளுக்கு பிரைட் மாதிரிலாம் ட்ரெஸ்அப் பண்ணி விடுறாங்க. அப்போ இவ்வளோ 1 2 3 சொல்லி கையில் இந்த பொக்கையை தூக்கி போடும்போது அப்போ கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே மேனேஜர் வந்துடுறான். எம்மி நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா, யாரை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு கேட்க அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்குறா. இங்கே பாருங்க டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் அவங்கவுங்க ஜாப்புக்கு போங்கன்னு சொல்ல அங்கேருந்து பொண்ணுங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி மேனேஜருக்கு ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு போல, அதனால அவகிட்ட வந்து அவன் கூட க்ளோஸ் ஆகாதன்னு சொல்லி அவளை வான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எதுக்காக இவளை வான் பண்ணுறான்னு கூட இவளால் புரிஞ்சுக்க முடியல. இங்கே பாருங்க மேனேஜர் சார், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னை எதுக்காக இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இங்கே பாரு எம்மி நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, அது வந்து நீ மற்ற பொண்ணுங்களை விடவும் ரொம்ப அழகாக இருக்கு, அதனால தான் யாராவது ஒன்று தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு நான் பயப்படுறேன், அது எதுக்கு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை ஹீரோயின் கிட்ட வெளிப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் இவளுக்கு சுத்தமாக அது புரியவே இல்லை. ஏதோ அவன் மேலே இருக்கிற ஜலஸில் தான் அப்படி பேச நினச்சி எதுக்கு நீங்கள் அவனை பார்த்து எந்த அளவுக்கு ஜலஸ் ஆகுறீங்க, அவனுக்கு உங்களை மாதிரி மனசு கிடையாது, அவனுக்கு எப்படி லவ் பண்ணுறதுன்னு தெரியும், எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியும், அவன் ஒன்றும் உங்களுக்கு கல் மனசு இல்லைன்னு சொல்ல இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகிடுது. உனக்கு பட்டா தான் புரியும், இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் இருக்கிற மொத்த டாய்லெட்டு நீ தான் க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலை கொடுத்துட்டு போகிறான். இதனால தான் உங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, யாருமே உங்களை லவ்வே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவனை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். எங்கள் ஹீரோயினும் இவருக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என்ன இந்த அளவுக்கு டாமினேட்டிங்காக நடத்துறாரு, எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீடமே தர மாட்டேங்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ளே பாய் அங்கே வரான். ஜஸ்ட் அவள் பேரை சொல்லி கூப்பிட்டது தான் அப்படியே இங்கேருந்து வெளியில் போயிடு, இது எல்லாமே ஒன்னால தான், நான் அழகாக க்ளீன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒன்னால தான் நான் டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேனேஜர் தானே, அவனை நான் பார்த்துக்கிறேன், சரிவா ட்ரிங்க்ஸ் பண்ண போகலான்னு சொல்லி ஹீரோயினே கூப்பிட்றான். என்னால் எங்கேயும் வர முடியாது, எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். போனவன் அடுத்த கொஞ்ச நேரத்திலே கையில் ட்ரிங்க்ஸோட உள்ள வரான். அவளுக்கு ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்துட்டு இவனும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு இருக்கான். அவளும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. உடனே இவனும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி அவன் பக்கத்துல வர அவன் ஏதோ தப்பான எண்ணத்தோட தான் தான் பக்கத்துல வரான்னு நினைச்சு இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனா இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவன் என்ன பண்றான்னா ஏர்பட்ஸ் எடுத்து ஹீரோயின் காதில் வச்சு விட்டு ஒரு ரொமான்டிக்கான சாங்கை ப்ளே பண்ண விட்டு அவ கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவன் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நம்ம ஏதாவது வியர்டா பண்ணலாமா, ஏன்னா வியர்டா பண்ணும்போது ரொம்ப அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணலான்னு கேட்குறா. உடனே இந்த லூசு பையெல்லாம் போட்டிருந்த சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு சைக்கிள் கேப்ல அவளை கிஸ் பண்ணிட்டு இந்த ஹோட்டல்லாம் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கேட்க அவளும் 30 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்றா. அப்பனா 30வது ஃப்ளோர்ல மீட் பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனும் இன்னர் வேரோட ஓடிட்டு இருக்கான். இவன் என்ன இவ்வளோ கிரேசியா இருக்கானேன்னு சொல்லிட்டு இவனும் அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கிருந்து லிஃப்ட்ல தான் வந்துட்டு இருக்கா. கரெக்டா லிஃப்ட்டை விட்டு வெளியில வரும்போது ஆப்போசிட்டா தான் மேனேஜர் வந்து நிற்கிறான். எம்மி இங்க என்ன பண்ற, உனக்கு என்ன ஷிஃப்ட் முடியலையே, அது மட்டும் இல்லாம என்னது இது ஆம்பளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்க அப்ப கரெக்டா அவனும் இன்னர் வேரோட ஓடி வந்தா எம்மி நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோனியை வந்து ஹக் பண்றா. ஓ இந்த சீரியஸான மேனேஜரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா எம்மி போகலான்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு இழுக்கிறான். உடனே மேனேஜரும் அவளோட இன்னொரு கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவ எங்கேயும் வரமாட்டா, அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல என்ன வேலை, அதான் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சுல முதல்ல அவளை விடுங்கன்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். ஸோ ஒரு மேனா இருந்தா நம்ம மேனேஜருக்கு நல்லாவே புரியுது இந்த நிலைமையில ஹீரோயினை அவன் கூட அனுப்புனா கண்டிப்பா அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா அனுப்புப்பானு. அதனால அவளை வான் பண்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட இங்க பாரு எம்மி இதுக்கப்புறம் நீங்க வேலை பார்க்க தேவையில்ல, உன்னை வேலையை விட்டு ஃபயர் பண்றேன், ஒரு டாக்குமெண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோ, நான் என்னோட கேபின்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவ்வளோதான் வேலையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. உடனே இவன் என்ன சொல்றானா இங்க பாரு எம்மி உன் வேலையும் வேணும்னு தெரியாத இடத்துலலாம் இதுக்காக நீ வேலை பார்க்கணும், இந்த வேலை போனா போகுது வேற வேலையை பார்த்துக்கலாம் வா போகலாம்னு சொல்லி கூப்பிடுறான். இல்ல நீங்க போங்க நான் போயிட்டு என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ மேனேஜருடைய கேபினுக்கு தான் போறா. அப்படி போகும்போது கூட ஹீரோயின் அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா இதுவும் நல்லதுக்கு தான், இதுக்கப்புறம் அந்த செடுமுஞ்சி மேனேஜரை பார்க்கவே தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் உள்ள போறா. இங்க மேனேஜரும் ஹீரோயினுடைய ப்ரொஃபைலை தான் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆஃபனேஜ்ல தான் வளர்ந்தா, அவளுக்கு அம்மா அப்பெல்லாம் யாருமே இல்லைங்கிறதும் தெரிய வருது. ஸோ அப்போ நீ ஒரு ஆஃபனான்னு கேட்க ஆமா அதனால என்ன இப்போன்னு கேட்குறா. ஸோ உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, சொந்தமாக வீடு கூட கிடையாது, இப்போதைக்கு உனக்குன்னு இருக்கிறது இந்த ஜாப் மட்டும் தான், இந்த ஜாப்பை நீ அவனுக்காக விடணும்னு நினைக்கிறேன்னு கேட்க உடனே ஹீரோயினும் எங்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க என்னுடைய டாக்குமெண்ட்டை கொடுங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா.
இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட கொடுக்குறான். ஆனால் அப்போ கூட என்ன சொல்கிறானா, எம்மி உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கவலை இருக்குது, தயவு செஞ்சு அவனை நம்பி போகாத, ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ அவர் கையில் இருந்த டாக்குமெண்ட் பிடிங்கிட்டு அங்கேருந்து கிளம்புன்னு பார்க்கும்போது இவ்வளோ நேரம் அவ்வளோ பொறுமையாக நிதானமாக பேசினவன் இப்போ பயங்கர ஆக்ரோஷத்தோட, எம்மி நான் சொல்கிறத கேட்காம அவனை நம்பி அந்த முட்டாளை நம்பி போறல்ல, கண்டிப்பாக நீ பண்ணுற இந்த செயலால் ரொம்ப வருத்தப்படுவ பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மேனேஜர் அவன் மனசுக்குள்ள என்ன பாரு எம்மி, என் கண்கள் இருக்கிற வலி உனக்கு புரியலையா, என் மனசுல இருக்கிற காதல் உனக்கு இன்னமா தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ கூட ஹீரோயின் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் நான் என்னைக்குமே உங்களை மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஜான் விட்டுட்டு போனா அவன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமோடைய டோரை தான் வந்து நாக் பண்றா. அவனும் வந்து டோர் ஓப்பன் பண்றான். அங்க ஹீரோயினை பார்க்கவும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எமி நீயா, நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல அப்ப கரெக்டா உள்ள இருந்து ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் தான் வருது. உடனே ஹீரோயினா அவனை நகத்தை விட்டுட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு டேவலோட நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆகிடுறா. உன்னை பத்தி அந்த சிடுமுஞ்சல் மேனேஜர் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் தான் ஒரு முட்டாள் மாதிரி உன்னை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கேருந்து வெளியில ஓடி வந்துடுறா. வெளியில பயங்கரமான பனி, அவ்வளோ சில்னஸ்ல அவன் நடுங்கிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே நிற்கும் போது அப்போ மேனேஜர் தான் அங்கே வந்தா அவன் மேலே ஓவர் கோட்டை போத்தி விட்டு இவ்வளோ பனியில் நீ வெளியில நின்னா கண்டிப்பாக ப்ரீஸ் ஆயிடுவ, உள்ள வா உள்ள வந்து உட்காருன்னு சொல்லி கூப்பிட்றான். நான் தான் என்னுடைய வேலையை விட்டு வந்துட்டேனே, உள்ள வரதுக்கு எனக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கேட்க எம்மி நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, எதுக்கும் ஃபீல் பண்ணாதுன்னா அவளை கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஜான் வந்து மேனேஜர் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு எதுக்கட இப்படி அவள் லைஃபையே நாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் இப்போ எதுக்கு நீ அவர் மேலே கையை வச்சேன்னு ஜானை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. எம்மி நீ என்ன அவனை காப்பாற்ற நினைக்கிற, அவன் என்னைக்குமே உனக்கு பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல உடனே மேனேஜர் இருந்த இவன் மூஞ்சில ஒரு குத்து விட மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ ஜான் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு எம்மி, இன்னைக்கு அவன் வேணுமா இல்லை நான் வேணுமாங்கிறத இப்போவே முடிவு பண்ண, நீ யாரையாவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுன்னு சொல்ல அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறா. உடனே மேனேஜர் என்ன சொல்கிறானா, இது எதுக்கு அவகிட்ட கேட்குற, அவள் டெஃபினட்டாக ஒன்று தான் சூஸ் பண்ணுவா, என்ன சூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறான். எங்கள் ஹீரோயினும் ஜான் கிட்ட உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இன்னொரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போதே என்னையும் அங்கே வர சொல்லியிருப்ப, அப்போ நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. இங்கே பாரு என் மீனா, உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் நீ வரவே இல்லை, நான் கூட இதுக்கப்புறம் நீ வரவே மாட்டேன்னு நினச்சி தான் அந்த பொண்ணை நான் சூஸ் பண்ணேன், அதுக்காக தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு. எப்போ நான் உன்னை டோர் கிட்ட பார்த்தோன்னா அடுத்த செகண்டே அந்த பொண்ணு அங்கேருந்து போக சொல்லிட்டான். எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கல, இவன் அவள் பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இவனை நம்ப முடியல, பயங்கர கன்ஃபியூஷன்ல தான் இருக்கா. நான் யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறா. இங்கே பாரு எம்மி, எல்லாமே சரியாகிடும், நான் உனக்காக இருக்கேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு, இதுக்கப்புறமா என்னால் இந்த ஹோட்டலில் இருக்க முடியாது, நாளைக்கு உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுவும் அவ்வளோ குளிரில் அவளை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறான். இப்போதான் இவ புத்திக்கும் உரைக்குது, இவ்வளோ குளிரில் நின்னா கண்டிப்பாக ப்ரீஸ் ஆயிடுவேன்னு சொல்லி இவன் மேலே ஓவர் கோட்டை போத்தி விட்டு அந்த மேனேஜர் எங்க, அவளுக்கு என்னன்னா எனக்கு என்னன்னு தனித்தனியாக விட்டுட்டு போனா இந்த ஜான் எங்கன்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ தன்னுடைய வேல்யூவை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவன் மேனேஜர் தாங்கிறத உணர்ந்து உடனே மேனேஜர் பக்கம் தான் அவனோட கேபினுக்கு போறா. ஸோ மேனேஜர் முன்னாடி கெத்து போயிடும் இல்லையா, அதனால இங்கே பாருங்க உங்க ஓவர் கோட்டை கொடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்ல மேனேஜரும் ரிலாக்ஸாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இவ்வளோ பார்க்குறான். ஸோ ரெண்டு பேருடைய ஐ கான்டாக்டும் பயங்கர ஸ்பார்க் ஆக உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஹீரோயினும் எதுக்காக மேனேஜர் இந்த அளவுக்கு தான் மேலே கடுமையாக நடந்துக்கிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஸோ இந்த ஸ்டோரி மூலயமா எல்லா பொசஸ்னஸுக்கும் பின்னாடி ஒரு வேல்யூபிளான லவ் தான் இருக்குங்கிறத நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பாக இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.